இந்த நீத்து பிசினஸ்க்காக தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு பார்த்தா, கடைசியில ரவிக்கிட்ட நான் உங்கள லவ் பண்றேன். நீங்க என்னைய லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு மெண்டல் மாரி பேசிட்டு போகுது. ஸ்ருதி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, "நீ என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவே வேண்டாம். அதுக்காக நீ அவளோட ஹோட்டல்ல வேலை பார்க்க வேண்டாம்." அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்டு ரவி வெளியில வந்திருக்கலாம். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நேத்து வந்து ரவிக்கிட்ட ஓப்பனாவே சொல்லிடுறாங்க, "நான் உன்னை லவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு முன்னாடியேன்னு. இதனால பயங்கர டென்ஷனான ஸ்ருதி வந்துட்டு கோச்சிட்டு வந்துடுறாங்க. அப்போ முத்துவும், மீனாவும் போயிட்டு "என்னாச்சுடா?" அப்படின்ட்டு கேட்கும்போது, ரவி வந்து நடந்த விஷயங்கள சொல்றாங்க. மீனாவுக்கும் கோவம் வருது. யாராவது கல்யாணம் முடிஞ்சவங்கள லவ் பண்ணுவாங்களா? இப்போ ஸ்ருதி இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, அவள 4 அர சேர்த்து விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு நீத்து இப்படி பேசிட்டு போறாங்கன்னு புரியல" அப்படின்னு சொல்றாங்க. "இன்னுமா புரியல ரவி? அன்னைக்கே சொல்லணும்னு நெனச்சேன். நீத்து கொஞ்சம் சரியில்ல தான். நீங்க இனிமே இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க ஒர்க் பண்ணவே வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அண்ணி, இப்போ வந்து ஸ்ருதி வேற கோச்சுட்டு போறா. நீத்து இப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க இப்ப வேணும்னே பேசுறாங்களா? இல்லன்னா வேற ஏதாவது நடந்திருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரவி நீங்க இந்த நிமிஷத்துல கூட நீங்க ஸ்ருதிக்கு சப்போர்ட் பண்ணாம இப்படி நெனச்சிட்டு இருக்கிறீங்க. பாவம் ஸ்ருதிய கொஞ்சம் நெனச்சு பாருங்க. அவ அவங்க அவங்க வீட்ல எவ்வளோ சந்தோஷமா எப்படி வாழ்ந்துட்டு இருந்தவங்க. இங்க வந்து நம்ம வீட்ல இருந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் எதுக்காக ரவி? உங்களுக்காக தானே. இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா காசுல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனா அது கூட உங்களுக்கு வந்து எப்படியாவது உங்க பிசினஸ வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி தானே அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வந்து அங்க போய் வேலையாவது பார்க்கலாம்ல ரவி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அண்ணி, நான் வந்து அத அவங்க அப்பா காசுல ஆரம்பிச்சது. அதில போய் நம்ம எப்படி வேலை பார்க்குறதுன்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "நீ சொல்றது சரிதான்டா. ஆனா இந்த அளவுக்கு இந்த நீத்து பொண்ணு போயிருச்சு. இனிமே இங்க நீ வந்து வேலை பார்க்குறது சரியில்ல. உங்களோட குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வந்துரும். பர்சனல்குள்ள தலையிட்ட மாதிரி ஆயிருச்சு. இனிமே இந்த நீத்து ரெஸ்டாரண்ட் பக்கமே வராத" அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான்டா முத்து நானும் நெனைக்கிறேன். ஆனா, நான் இப்போ இந்த வேலைய விட்டுட்டேன்னா எங்க போறதுன்னு சொல்லும்போது, நம்ம மீனா சொல்றாங்க, "இல்ல ரவி, இப்ப நீங்க எங்க போனாலும் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் நீங்க வந்துட்டு சம்பளம் வாங்க போறீங்க. அதே மாதிரி தான் நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு வேல பார்த்துட்டு நீங்க சம்பளம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எப்படி டெவலப் பண்ணணும்னு நெனைச்சீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க டெவலப் பண்ணுங்க. அதுவும் இல்லையா, அவங்க அப்பா எவ்வளோ பணம் குடுத்தாங்களோ, அந்த பணத்த நீங்க திருப்பி தந்துருங்க. அவ்வளோதானே. 2 பேரும் ஒண்ணா சேர்த்து வேல பார்த்து எப்படியாவது திருப்பி குடுத்துற போறீங்க. இதுக்கு எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டுருக்கிறீங்க? பாருங்க, இப்ப குடும்பத்துக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சு. ஸ்ருதி நீ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, நான் முதல்ல அவள வீட்ல போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ரவி வந்துட்டு ரெஸ்டாரண்ட்குள்ள போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இத பத்திலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்க உங்க வேலைய பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. இப்போ மீனா வந்து வீட்டுக்கு வரும்போது, ஸ்ருதி ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு கிளம்புறாங்க. "என்னாச்சு ஸ்ருதி? எதுக்காக இப்படி நீங்க கிளம்புறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னாச்சு? நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவ்வளோதான் என் வாழ்க்கையே போயிருச்சு. நான் எத்தன தடவ சொல்லியிருப்பேன், அவள நம்பாதன்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த ரவி எப்ப பார்த்தாலும் அவளுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். கடைசியில எங்க பர்சனல்குள்ள வந்து எப்படி பண்ணிட்டான் பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து இருந்துட்டு, "இதுக்கு ரவி ஏதாவது சொன்னானா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, இது ஆரம்பத்துல இருந்தே ரவி குடுக்குற இடம் தானே. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன்ல, நீத்து பழகுற விதத்துல தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்பயாவது புரிஞ்சுகிட்டு ரவி ஒத்துக்கிட்டு வெளியில வந்திருக்கணும். இப்ப அவன் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு தான் அவசியம் இல்ல. வேற எங்கனாலும் அவன் வேலை பார்த்து இருந்திருக்கலாம். அங்கருந்து வந்துட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் நெனச்சேன். என்னோட வார்த்தைக்கு அவன் மதிப்பளிக்கவே இல்ல. அதனால நான் இனிமே இங்க இருக்கணும்னு நான் தோணவே இல்ல. நான் இங்கேருந்து போறேன். இனிமே நான் வந்து ரவி கூட வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி ஆயிருது. அப்ப மீனா இருந்துட்டு, "என்ன ஸ்ருதி நீங்க சொல்றீங்க? இப்படிலாம் பேசாதீங்க. ரவிய வந்து நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா ரவி மேல நீங்க இப்படி சந்தேகப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப கூட நான் ரவி மேல சந்தேகப்படல. ஆனா அந்த நீத்து அந்த மாதிரி பண்றதுக்கு காரணமே ரவி தானே. ரவி ஆரம்பத்துல இருந்தே இடம் குடுக்க போய் தானே இப்ப நீத்து ஏன் முன்னாடியே ரவிகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறா. இத கேட்கும்போது நான் இன்னும் உயிரோட இருக்கேனே, அத நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன ஸ்ருதி நீங்களே இப்படி பேசுறீங்க? எவ்வளோ போல்டான பொண்ணு. நீங்களே இப்படி பேசலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இனி நான் என்ன பண்றது சொல்லுங்க? எப்படினாலும் ரவி அந்த ரெஸ்டாரண்ட்ட விட்டுட்டு வெளியில வரவே மாட்டான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கூட நல்லா இருக்கட்டும். நான் வந்து இங்கேருந்து போயிர்றேன். நான் பிரிஞ்சு போயிர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்படிலாம் பேசாதீங்க. கண்டிப்பா ரவி வந்து அப்படிலாம் எதுவுமே நினைக்க மாட்டாரு. ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நெனச்சிருக்க மாட்டாரு. ஒரு பாஷா தான் நெனச்சிருப்பாரு. ஆனா இந்த மாரிலாம் ஆகும்னு அவருக்கே தெரியாது. நீங்க இத பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க. இருங்க உட்காந்து ரவி வரட்டும். நம்ம உட்காந்து பேசலாம். மேற்படி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நீங்க வந்து இப்படி கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போறதெல்லாம் சரியில்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த நீத்து பொண்ணு சரியில்லன்னு சொல்லிட்டு. நான் சொன்னதையாவது இந்த ரவி பையன் கேட்டானா?
எதையுமே கேட்கல. அதுக்கு தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு குடுத்துருக்காங்கல்ல, அங்க போய் வேலைய பார்க்கலாம்ல. இத கெடுத்ததே வந்து இந்த முத்துவும், மீனாவும் தான். சொந்த காசுல வாழணும், சொந்த காசுல வாழணும்னு சொல்லிட்டு ரவியும் ஏத்தி விட்டு, இப்ப பாரு இவங்க 2 பேரும் பிரியறதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா, இனிமே நான் ரவி கூட வாழ்றதா இல்ல. என் கண்ணு முன்னாடி இப்படி ஒருத்தி சொல்லம்போது, அந்த அளவுக்கு ரவி தானே இடம் குடுத்துருக்கான். ரவி மனசுல அப்படி இல்ல அப்படின்னாலும், அவ அவ்வளோ தூரம் பேசுறதுக்கு காரணமே ரவி தான். அந்த ரெஸ்டாரண்ட்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் இவ பேசினாளா? அப்ப அந்த அளவுக்கு ரவி ஃப்ரீடம் குடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த கோவம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி போயிர்றாங்க. ஸோ, போனதுக்கப்புறமா ரவி வராங்க. "என்ன என்ன ரவி? ஸ்ருதி இப்படி கோச்சுட்டு போயிட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. "இல்லம்மா, நான் அது வந்து இப்படிலாம் நடக்கும்னு தெரியாதும்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நான் என்னடா சொன்னேன் அன்னைக்கே உன்கிட்ட, "அந்த நீத்துவோட கேரக்டர் சுத்தமா பிடிக்கலடா. நீ அங்க இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. "நீ கொஞ்சமாவது கேட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உருப்படாத இவங்க பேச்ச கேட்டு, "தன்மானம் தான் முக்கியம். மாமனார் கடை ஆரம்பிச்சு குடுத்தா நான் அதுல போய் இருக்க மாட்டேன். சொந்த காசுல தான் வந்துட்டு நான் வாழுவேன்" அப்படி இப்படின்னு இவன் பேச்ச கேட்டுட்டு, "இப்ப பாரு உன் வாழ்க்கையே இல்லாம போயிருச்சு பாத்தியா? இப்ப இதுக 2ம் நல்லா இருக்காக. ஸ்ருதி கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அது மட்டும் இல்ல என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? உன்னைய விவாகரத்து பண்ணிக்கிற பண்ண போறேன்னு சொல்லி சொல்றா. நீ உனக்கு பிடிச்ச நீத்து கூடயே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நான் எதுக்கு அவங்களுக்கு இடையில இருக்கணும்னு சொல்லிட்டு போறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மீனா இருந்துட்டு, "என்ன ரவி இப்படி ஆயிருச்சு? நீங்க சும்மாவா விட்டீங்க அந்த நீத்துவ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, திருப்பி போய் அவகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களா? போய் ஸ்ருதிய கூட்டிட்டு வர வழிய பாரு போ" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ரவி இருந்துட்டு, நான் எதுக்கு இப்படிலாம் ஆயிட்டுருக்குது? நீத்து இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா ஆரம்பத்துல இருந்தே ஸ்ருதி சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நீத்துவோட கேரக்டர் சரியில்ல, சரியில்லன்னு சொல்லிட்டு. ஸ்ருதியோட அம்மாவும், அப்பாவும் கூட அப்படித்தான் சொன்னாங்க. ஆனா இப்படி எங்க குடும்பத்த பிரிச்சு விடுற அளவுக்கு அந்த நீத்து போயிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப முத்து இருந்துட்டு, "சரி விடு. நீ போய் பழகுறவள கூட்டிட்டு வா. அது கண்டிப்பா உன்னைய புரிஞ்சுக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல ஸ்ருதி என்னைய மன்னிக்கவே மாட்டா. ஆரம்பத்துலருந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தா. நான் தான் கேட்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "உங்க மேல எந்த தப்பும் இல்ல ரவி. நீங்க வந்து அவங்கள வந்து ஒரு பாஸா தான் நெனச்சிருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பணக்கார திமிரு காட்டிட்டு இருக்குன்னு நம்ம யார் கண்டா? சரி நீங்க போயிட்டு, இப்ப போய் ஸ்ருதிய கூட்டிட்டு வாங்க சமாதானப்படுத்தி. அவங்க ஏதாவது விவாகரத்து அது இதுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீங்க போய் கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ரவி வந்துட்டு அங்க ஸ்ருதியோட வீட்டுக்கு போயி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ இந்த விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா, "இப்படி 2 பசங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே! ஆனா நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்கடி. அவன சொந்த காசுல தான் நீ ஹோட்டல் ஆரம்பிச்சு நீ வேலைய பார்க்கணும்னு சொல்லி அவன ஏத்தி விட்டு, இப்ப அவிங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டீங்க. இங்க இப்படி போயிருச்சு. எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் உன் பொண்டாட்டிக்காரி சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சு, இப்ப இப்படி ஆயிப்போச்சு. ஆக மொத்தத்துல 2 பேர் பசங்களும் அவன் பொண்டாட்டிய பிரிச்சு வச்சுட்டீங்க. நீங்க மட்டும் நல்லா ஜாலியா ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் எந்த சண்டையும் வராது போல இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் இந்த குடும்பத்துல என்னலாம் நடக்க காத்துட்ருக்கோ, எதெல்லாம் நாங்க பார்க்கணும்னு எங்க தலையில எழுதியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா சொல்றாங்க. சரி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.